மாவட்டம் 2015ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே புலட் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற புலட் இயக்கமாகிய நாங்கள் 3 மாவட்டங்களிலே தேர்தலிலே போட்டியிடுகின்றோம். வன்னி மாவட்டத்தில் நானும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சித்தார்த்தன் அவர்களும், அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே வியாழேந்திரன் என்பவரும் போட்டியிடுகின்றோம். அந்த வகையில் வன்னி மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே நான் அந்த வன்னி மாவட்ட தேர்தலிலே பிரதித்துவப்படுத்துவதற்காக இங்கே போட்டியிடுகின்றேன். வன்னி மாவட்டத்திலே எங்களுக்கு புலட் இயக்கத்துக்கு ஒரு ஆசனம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆசனம் சார்பாக 3 மாவட்டத்தையும் பிரதித்துவப்படுத்தி ஏற்கனவே முல்லைத்தீவு மாவட்டத்திலே மாகாண சபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நான் இங்கே இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், எங்களை பொறுத்த மட்டிலே வன்னி மாவட்டத்தில் பல அபிவிருத்தி வேலை திட்டங்கள், மேலும் இந்த வன்னி மாவட்டம் ஒரு எல்லை பிரதேசமாக இருக்கின்ற காலகட்டத்திலே ஆயுத போராட்டங்கள் நடந்த காலங்களிலும் கூட நாங்கள் இந்த பிரதேசத்திலே மிக உறுதியாக இருந்திருக்கின்றோம். அந்த மக்களை பாதுகாக்கின்ற பல வேலை திட்டங்களை செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எல்லை பிரதேசத்திலே வாழ்கின்ற எல்லை குடியேற்றங்களை குடியேற்றி இந்த பிரதேசத்தை வவுனியா மாவட்டத்தை ஒரு தமிழ் பிரதேசமாக இருக்கக்கூடிய மாதிரி, ஏற்கனவே இருந்த தமிழ் பிரதேசம் சற்று உங்களுக்கு அந்த யுத்த காலங்களிலே மக்கள் இங்கிருந்து இடம்பெயராத வகையிலே அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கான பாதுகாப்பையும் வழங்கி வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த தேர்தலிலே நாங்கள் நிற்பதை மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள், எங்களுக்கான ஆதரவை கொடுப்பார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே இதை போன்று முல்லைத்தீவு மாவட்டம், ஏனைய மன்னார் மாவட்டங்கள் கூட வன்னியிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற 3 மாவட்டங்கள், அங்கே கூட எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள், அபிவிருத்தியை பொறுத்த மட்டிலே கடந்த காலங்களில் நாங்கள் 1994ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று மிக பெரிய பாரிய அபிவிருத்தியை செய்திருக்கின்றோம். இன்று இருக்கின்ற பல அபிவிருத்திகள் இந்த வவுனியாவை பொறுத்தவரையிலே பல அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அந்த காலகட்டத்திலே தான் நடந்திருக்கின்றது என்பது இங்கே இருக்கின்ற வன்னியிலே இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே கடந்த காலங்களில் நாங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே கடந்த தேர்தலிலே நாங்கள் இடம்பெறவில்லை. ஆனால் இந்த முறை மக்களுடைய விருப்பம், தமிழ் மக்களுக்கென்ற ஒரு பலமான கட்சி, பலமான சக்தி வேண்டும், அவர்கள் ஒரு அணியிலே இருக்க வேண்டும் என்கின்ற தமிழ் மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று நாங்கள் இந்த தேர்தலிலே ஒற்றுமையாக அவர்களுடன் இணைந்திருக்கிறோம். இந்த தேர்தல் மாத்திரமல்ல, கடந்த பிரதேச சபை மற்றும் உள்ளூராட்சி சபைகள் மற்றும் மாகாண சபை தேர்தல்களிலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து அவர்களுடைய ஒற்றுமைக்காகவும் எங்களுடைய பிரதித்துவம் பல பிரதேச சபைகளிலும் மாகாண சபை இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் ஆற்றிய சேவையை மக்கள் அங்கீகரிப்பார்கள், அங்கீகரித்து இருக்கின்றார்கள் என்பதை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வடமாகாண சபை இதில் இருக்கின்ற அதிகாரங்கள் போதாது. இந்த அதிகாரங்கள் வடமாகாண சபையில் பல கடந்த காலங்களில் இணைந்த மாகாண சபையாக இருக்கின்ற போது மாகாணத்தை பிரித்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அதிலே இருக்கின்ற காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை கடந்த அரசு, மஹிந்த ராஜபக்சனுடைய அரசு அதை திட்டமிட்டு பறித்திருக்கின்றது. இன்னும் 7 பேர் முன்பு கூட நாங்கள் இந்த மாகாண சபை இதற்கு முன்பிருந்த அதிகாரங்களே நாங்கள் போதாது என்றுதான் கூறி வருகின்றோம். போதாது என்பதால் தான் தொடர்ந்து பல யுத்தங்கள் தொடர்ந்து வந்திருக்கின்றது, பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றது. அந்த அதிகாரத்திலேயே பறிக்கப்பட்ட நிலையிலே வடமாகாண சபையிலே அதிகாரம் போதாது என்பது எல்லாருடைய கருத்து. ஆனால் இன்று இருக்கின்ற சூழ்நிலையிலே உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தம் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதன் பின்பு ஒரு அரசியல் நடவடிக்கைகள் அல்லது ஆயுத போராட்டங்கள் சாத்தியம் அல்ல என்ற சூழ்நிலை வருகின்ற போது எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தமிழ் பேசும் தரப்புகள் ஒற்றுமையாக செயற்பட்டு ஒரு ஜனநாயக வழியிலே செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இன்று இருக்கின்றது. எனவே அந்த வகையிலே நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவு இருக்க வேண்டும். ஏற்கனவே தெற்கிலே இருக்கின்ற முற்போக்கு சக்திகளுடைய எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றவர்களுடைய அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்று எங்களிடமிருந்து சற்று பிரிந்து சென்றிருக்கின்ற முஸ்லிம் மக்களை கூட நாங்கள் எங்களுடன் ஒன்றிணைத்து இந்த எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் போராட வேண்டிய காலகட்டம் இருக்கின்றது. அதற்கு
சாத்வீகமான முறையில் அல்லது இந்த ஜனநாயக முறையிலே என்ன ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இன்றைய போட்டியிடைக்க மக்களுக்கு இந்த நிரந்தர தீர்வு தொடர்பாக என்ன கருத்தை சொல்ல போறீங்க? நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இணைந்திருக்கின்றோம். அவர்கள் கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் பாராளுமன்றத்திலே தெரிவு செய்யப்படவில்லை, மாநசபையிலே தான் மாநசபை உறுப்பினர்களாக இருக்கின்றோம். அநேகமாக இந்த தீர்வு திட்டங்கள் என்றாலும் பேச்சுவார்த்தைகள் என்றாலும் வெளிநாட்டு விவகாரங்கள் என்றாலும் அநேகமாக பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலே இருக்கின்றவர்கள் தான் சென்று கலந்து கொள்வது வழக்கம். நாங்கள் எங்களுடைய கருத்தை அங்கே தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதிலே. எனவே எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய தலைவர் நிச்சயமாக யாழ்ப்பாணத்திலே தெரிவு செய்யப்படுவார், வன்னியிலே கூட தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த காலகட்டங்களிலே நாங்களும் இணைந்து நிச்சயமாக இந்த தீர்வு திட்டம் விடயத்திலே நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து ஒரு முடிவான ஒரு தீர்விலே இருக்கின்றோம். இந்த தீர்வு திட்டத்தை ஒரு சரியான முறையிலே எல்லோருடைய கருத்தும் ஒருமித்த விடத்திலே அதற்காகத்தான் நாங்கள் ஏற்கனவே கூறுகின்றோம், இந்த டிஎன்ஏ என்பது பதிவு செய்யப்பட வேண்டும். ஏண்டா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடாது, நாங்கள் இதிலே ஒரு உறுதியான கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற கொள்கையை நாங்கள் வைத்திருப்பதற்கு காரணமே அதற்காகத்தான். நாங்கள் ஒரு சரியான கொள்கையை வகுக்க வேண்டும் என்பது. மூலோபாயத்திலே யாருக்கும் எந்தவித மாற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. ஒருவருடைய தந்திரோபாயங்கள்லாம் மாறுபட்டிருக்கின்றது. அந்த தந்திரோபாயங்களையும் பேசி எல்லோரும் இணைந்து ஒரே முடிவை எடுக்கக்கூடிய வழிவகைகளை செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை எதிர்காலத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். பதிவு விவகாரம் மற்றும் இந்த எதிர்காலத்தில் எடுக்க இந்த கலந்தாலோசி முடிவெடுக்கிற தேர்தலுக்கு பின்னர் இப்போ தேர்தல் காலப்பகுதியில் மக்களுக்கு தீர்வு திட்டம் தொடர்பாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை, அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பாக மக்களுக்கு என்ன கருத்தை நீங்கள் சொல்ல போறீங்க? தேர்தல் காலத்திலே நாங்கள் இந்த இப்போ தனிப்பட்ட ஒரு கருத்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்க முடியாது தீர்வு திட்டம் விடயமாக. ஏனென்றால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்ட ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் செயல்பட முடியும். அந்த விஞ்ஞாபனம் பெறுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் அதை உங்களுக்கு போராட்டத்தை இளைஞர்களை தூண்டியதாக நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. இந்த ஆயுத போராட்டத்தை நீங்கள் மேற்கொண்டது சரியா பிழையா என்று ரெண்டில் உண்டு, எப்படி கருதுறீங்க? நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், ஆயுத போராட்டம் சரி பிழை என்பதற்கு அப்பாலே ஆயுதம் ஏந்த வெட்கப்பட்டார்கள். இன்று இருக்கின்ற இந்த சிங்கள தேசியவாதமும் அல்ல சிங்கள பேரினவாதமும் அதனுடைய அன்றைய கட்டமைப்புகளும் தான் எங்களை ஆயுதம் ஏந்த வச்சது. நாங்கள் சாத்வீக போராட்டத்திலே எங்களுடைய உரிமையை கேட்டபோது அது மறுக்கப்பட்ட போது ஆயுதம் என்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அதில் சரிபிழை என்பதற்கு மாறாக அது அன்று இருந்த எங்களுடைய கட்டாய கடமையாக இருந்தது என்பதுதான் உண்மை. சகல தரப்பும் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம், அல்லது சகலதை மறந்து நாங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இதில் இப்போ இருக்கிற கட்சிகளை பொறுத்தவரையில் பிரச்சனை இல்லை, அது சின்ன சின்ன கட்சிகளுக்குள்ள பிரச்சனை வர ஏற்படும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் கட்சிகளுக்கு இடையில் இருக்கிற ஆதரவாளர்கள் அல்லது மூன்றாம் தரப்பு இந்த இனியும் கூட முடிஞ்ச அளவு தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைக்கிறதுக்கான ஒரு வேலைப்பாடு தான் செய்யும். இது மக்கள் தான் இதை தீர்மானிக்கணும் என்றால், இன்றைக்கு கடந்த தேர்தல்களில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றி அவசியம் என்றது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா இந்த முறை நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற காரணம் இப்போ இருக்கிற புதிய ஜனாதிபதியும் இன்றைக்கு இருக்கிற சர்வதேச சூழ்நிலையும் அடுத்தது செப்டம்பரில் வரப்போகிற ஐநாண்ட விசாரணை அறிக்கை. இந்த நேரங்களில் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பலம் கூடுதலாக வருமா இருந்தால் ஒரு இனப்பிரச்சனைக்கான தீர்வுக்கும் சரி சர்வதேச விசாரணைக்கும் சரி அது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். ஆகவே மக்கள் இதில் கடந்த காலங்களில் இதைத்தானே சொன்னீங்க, ஆகவே நீங்கள் ஒவ்வொரு வருஷம் தானே சொல்கிறீங்களன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இந்த முறை செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கடமை தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு இருக்கின்றதான்